இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். யுவன் மானச என்ன பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா ராதிகா யுவன் கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலையே. நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னு தெரியல, ஆனா என் மனசுக்கு என்னவோ மானஸ்க்கு நடக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் யுவன் அங்கிள் பண்ற வேலையோன்னு தோணுது. அவரு பேசுற பேச்சு, அவரோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. மானஸ் காணோன்ற விஷயத்த பத்தி பேசும்போது பேச்ச மாத்த ட்ரை பண்றாரு. இல்ல இல்ல, நான் தப்பா யோசிக்கிறேன். ஒருவேளை இதுதான் கரெக்டோ? பட் எதுவா இருந்தாலும் நான் உண்மையை கண்டுபிடிச்சே தீருவேன். இந்த அப்ப அவங்க பொண்ணு எதுக்காக இந்த ஜேம்ஸ் பாண்ட் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சத்தியமா புரியல. அது என்ன இன்ட்ரெஸ்ட்னு தெரியல. அடுத்து உன் குடும்பத்துல பூந்து என்ன இருக்குன்னு பாக்கிறதுக்கு வீட்டுல வேலையே இருக்காதா? அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? போக வேண்டிதானே. என்ன நடந்துச்சுன்னு தெரியணும், நான் கண்டுபிடிச்ச தீர்வேன். இப்ப யார் உங்களை கண்டுபிடிக்க சொன்னா போய் வீட்டுல இருக்க வேலையை பார்க்க வேண்டியதானே? ஒரு 10,000 வாட்டி சொல்லியாச்சு, மூக்கு நுழைக்காத மூக்கு நுழைக்காத மூக்கு நுழைக்காதன்னு. இவ அடங்க மாட்டா. இவளுக்காக ஒரு மாஸ்க மாட்ட வேண்டியதா. ஓவரா பறக்குறாங்க, ரக்கைய உடைக்க வேண்டியதா. அதுக்கப்புறம் இவ அப்பனை பாத்துக்கிற. நீ பொருடி ரக்கைய உடைச்சு சூப்பு வச்சு நாய்க்கு ஊத்துற. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நீ கொடுத்த தைரியத்துல தான் மானஸ்க்கு தைரியம் வந்துச்சு. அவனால ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஐ மீன், தம்பின்னும் போது தம்பிக்கு அக்கா தானே தைரியத்தை கொடுக்கணும். ஸோ ராமா, மானஸ் ரொம்ப பயந்து போயிருக்கான். அவனை தனியா விடாதீங்க, பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. எவ்வளவு வேலை பார்க்கணுமோ பாரு. கூடிய சீக்கிரம் உன்னை தொங்க விட்டுடுறேன்.